இன்றைக்கி மஞ்சள் தோட்டத்துக்கு எப்படி உரம் வைக்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. மஞ்சள் தோட்டத்துக்கு உரம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மஞ்சள் காட்டுக்குள்ளே நடந்தெல்லாம் வைக்க முடியாதுங்க. தண்ணியில் வந்து கரைச்சி தான் விடணும். அது எப்படி விடுறாங்க, என்ன உரம் விடுறாங்கன்னு இன்றைக்கி வந்து பார்க்கலாங்க. பொதுவாகவே மஞ்சள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா, வெங்காயம், மிளகாய் இந்த மாதிரி ஊடு பயிராக பண்ணியிருப்பாங்க. இந்த மஞ்சளும் குருத்து வந்து இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குங்க. அதாவது சின்ன சின்ன இலைகள் வந்து வளர்ந்துட்டுருக்கும். வெங்காயமும் அதே மாதிரி தாங்க. இந்த மாதிரி சின்ன பயிர்களாக இருக்கும்போது நம்ம வந்து அந்த பயிர்களுக்குள்ளே நடந்து எந்த உரமும் வைக்க முடியாதுங்க. குருத்தில் பட்டாலும் அந்த குருத்து வந்து கருகி மறுபடியும் தலையிருக்கு 1 மாதம் 2 மாதம் கூட ஆகலாங்க. அதனால் இன்றைக்கி தண்ணியில் வந்து கரைச்சி விடுறாங்க. இப்போ ஒரு ட்ரம்மை வந்து செட் பண்ணிக்கிறாங்க. 50 லிட்டர் அல்லது 75 லிட்டர் செட் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு சின்ன பைப் வந்து செட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் வந்து 1/4 பங்கு அளவுக்கு வந்து உரத்தை போட்டுட்டு 3/4 பங்கு அளவுக்கு, அதாவது ட்ரம்மில் 3/4 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி விட்டு கலந்து விட்டோன்னா அந்த உரம் வந்து கரைஞ்சி இந்த மாதிரி தண்ணி வழியாக உங்களுக்கு வாய்க்காலில் போகிற தண்ணியோடு சேர்ந்து அப்படியே வந்து காடு ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து உரம் வந்து பரவிடும். இந்த மாதிரி இந்த உரத்தை வந்து ஒரு குச்சி வச்சு கலக்கும்போது பார்த்திங்கன்னா, நார்மலாக ஒயிட் கலரில் போயிட்டு இருக்கிற உரத்தோட தண்ணி வந்து இந்த கலர்லேயே வந்து வெளியே போகிறது நல்லாவே தெரியுங்க. இன்றைக்கி இந்த மஞ்சள் தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபாக்டம் ஃபர்ஸ்ட் 2020 உரம் வந்து கொடுக்குறோம். இந்த உரம் வந்து நெல்லுக்கு, கரும்பு, மஞ்சள் இந்த 3க்குமே கொடுக்கலாம். ஆனால் முக்கியமாக மஞ்சள் கொடுக்க வேண்டிய உரம் வந்து பொட்டாசியம் சத்து இருக்கிற உரம் தான் கொடுக்கணுங்க. இது வந்து ஃபாக்டம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மூட்டை இருக்குது, வேஸ்ட்டாக போயிடணும். அதை வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து கரைச்சி விட்டுட்ருக்கோம். லிக்விட் டைப்பில் வந்து பயிர்களுக்கு உரம் கொடுக்கணுன்னா இந்த ட்ரம் ஃபுல்லுமே வந்து தண்ணியை நப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ எம்எல் 50 எம்எல் இல்லைன்னா 100 எம்எல் அளவுக்கு இதில் வந்து கலந்து இந்த மாதிரி பைப் செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வாய்க்கால் மூலியமாகவே உங்களுக்கு வந்து பயிர்களுக்கு போயிடும். நம்ம தனியாகலாம் லிக்விடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பாத்திக்கும் சிறைக்கெல்லாம் தர தேவையில்லைங்க. தோட்டத்தில் ஏதாவது ஒரு பயிர்களுக்கு வந்து உப்பு கரைச்சி விடுறது இல்லைன்னா உரம் கரைச்சி விடுறது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தாங்க மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. அது எதுக்காகனா எல்லா பயிர்களுக்கும் சரிசமமாக போகணும்னு தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.